கடந்த அத்தியாயத்தில் மதுரையில் 7 கடலையும் அழைத்த கதையை பார்த்தோம். முழுமுதற் கடவுளான சிவபெருமானையே மருமகனாகப் பெற்றும் மதுரையின் அரசியான மீனாட்சி தேவியையே மகளாகப் பெற்றும் ஒரு தாய் அழுது புலம்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது ஏன்? இறந்து போன கணவன் மீண்டும் பூமிக்கு வந்து மனைவியின் ஆசையை நிறைவேற்றிய அந்த அதிசயம் தெரியுமா? மதுரையில் நடந்த 10வது திருவிளையாடலின் ரகசியத்தை இந்த வீடியோவில் காண்போம். நாம இந்த அற்புத வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. முக்கியமா இன்றைய கதையை கேட்பவர்களுக்கு கிடைக்க போகும் அந்த மிகப்பெரிய நற்செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மதுரையில் மீனாட்சியின் அன்னையான காஞ்சனமாலை 7 கடல்களிலும் நீராடி புண்ணியம் பெற விரும்பினார். அன்னைக்காக சொக்கநாதர் 7 கடல்களையும் ஒரு குளத்தில் வரவழைத்தார். ஆனால் அங்கே ஒரு சிக்கல் எழுந்தது. சாஸ்திரப்படி கடலில் நீராடும் போது பெண்கள் தன் கணவன் கையை பிடித்தோ அல்லது மகன் கையை பிடித்தோ தான் நீராட வேண்டும். கணவன் மலையத்துவ ஜன் மறைந்துவிட மகனும் இல்லாத நிலையில் இறைவனையே மருமகனாக பெற்றும் எனக்கு இந்த பாக்கியம் இல்லையே, நான் பசுவின் வாளை பிடித்தா நீராட வேண்டும் என்று காஞ்சனமாலை கண்ணீர் வடித்தார். தாயின் மனக்குறையை கண்ட மீனாட்சி சோமசுந்தர பெருமானிடம் முறையிட்டார். கருணை கடலான பெருமான் தேவலோகத்தில் இந்திரனுடன் அமர்ந்திருந்த மறைந்த மன்னர் மலையத்துவஜனை நினைத்தார். இறைவன் நினைத்த மாத்திரத்தில் இந்திரன் ஒரு புஷ்பக விமானத்தில் மலையத்துவஜனை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார். 7 கடல் குளக்கரையில் இறங்கிய மன்னரை கண்டு மீனாட்சியும் காஞ்சனமாலையும் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். தன் கணவனின் கரத்தை பற்றி கொண்டு காஞ்சனமாலை ஆனந்தமாக 7 கடல் தீர்த்தத்தில் நீராடினார். அவர்களின் பக்திக்கும் அன்புக்கும் மகிழ்ந்த சொக்கநாதர் அந்த தம்பதியினருக்கு தனது சிவஸ்வரூபத்தையே, அதாவது 4 கரங்கள் நெற்றிக்கண் கொண்ட வடிவத்தையே வழங்கினார். அனைவரும் வியந்து நிற்க கோடி சூரிய பிரகாசத்துடன் ஒரு விமானம் வந்தது. மலையத்துவஜனும் காஞ்சனமாலையும் அதில் ஏறி சிவலோகம் சென்றனர். மீனாட்சி தேவி இறைவனின் கருணையை எண்ணி நெகிழ்ந்து வணங்கினார். பெற்ற தாயின் மனக்குறை தீர்க்க இயற்கை விதிகளையே மாற்றி அமைத்த மதுரையின் சொக்கநாதர் உங்கள் வாழ்விலும் தீராத குறைகளை தீர்த்து வைப்பார் என்பது உறுதி. இந்த அற்புத திருவிளையாடலை பார்த்த நீங்களும் 7 கடல்களில் நீராடிய புண்ணியத்தை பெற்றுவிட்டீர்கள். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அடைவீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.